5 கிட்ட 6 ரூபான்னு சொல்லிட்டு இல்லைங்கிறாங்க. அப்புறம் சொல்லக்கூடாது. ரேட்டில் நம்பிட்டுருக்கு பாருங்க என்ன எல்லாம் ரேட்டு யூடியூப் சொல்லுங்கண்ணா. இது வந்து ஒரு கிடா வந்து 13 ரூபா சொல்லுங்கள். 13 ரூபா. இது ஒரு கிடா வந்து தலை வந்து 13 ரூபாய். சரிங்க. ரெண்டு சேர்த்து 13 ரூபாண்ணே. ஆற்று கம்மியாக தான் இருக்கு. முட்டாடு வந்து கரெக்டாக வந்து 6000 சொன்னாங்க. இந்த கிடா வந்து பியூர் கிடா தான். இந்த கிடா வந்து கரெக்டாக 6000 சொல்கிறாங்க. இந்த குட்டியும் ஆடும் சேர்த்துமே 12500 சொல்கிறாங்க. மொத்தம் 13000. 2 பொன் குட்டி. இது வந்து 12000 வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. குட்டி எப்படின்னு சொல்லுவாங்க யூடியூப் சேனல் ரேட் பண்ணி சொல்லுவாங்க. 3 குட்டி 12 ரூபா. 3 குட்டி 12 ரூபா. இல்லை பொட்டை குட்டி. குட்டி ஆடும் 8 ரூபா. நீ வறுத்து எதுவும் வரல. மழை பெய்ய வறுத்து ஒன்றும் வரல. 7000 மணி போகுது. எல்லாமே 7000 சோட்டு மேலே. கிலோ 600 தான் விற்கிறீங்க. வித்துருச்சா? நான் விற்றது தானே. இது வாங்கிட்டீங்களா? 600 ரேட்டு 7000 குட்டி. எவ்வளோண்ணே? 70 சொன்னாங்க. 70 சொன்னாங்க. ரேட்டு மொத்தம் 70 சொன்னாங்க. 500 குறைச்சி வாங்கியிருக்கீங்க. 7500. அது வெள்ளை ஆடு தான் வாங்கி கட்டியிருக்காங்க. 8500 அது கீழே உள்ளது 7500. இந்த கருப்பு ஆடு வந்து 7000 சொல்லியிருக்காங்க. இந்த ஆடு வந்து 6500. அது 6000. உள்ளு இருக்கிறது ரெண்டுமே 5 ரூபா. எல்லாம் கிடா குட்டி. திருக்காட்டுப்பள்ளி சந்தையில் வந்து விலை வந்து ரொம்ப மலிவாக தான் போயிட்டுருக்கு. இந்த வாரம் வந்து மழை காரணமாக வந்து வியாபாரிகள் வந்து வந்திருக்காங்க. ஆட்டு வரத்து வந்து ரொம்ப கம்மி. போன வாரம் ஆடு நல்லா இருந்துச்சு. இந்த ஆடு கிட்ட 4500 கொட்டை குட்டி வாங்கியிருக்காங்களாம் வளர்ப்புக்காக. அடுத்த வாரம் சந்தையில் நம்ம எப்படி நிலவரம் இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.